ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹேமர் அப்படிங்கிற மான்மாவோட 14 அப்புறம் 15 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 13 எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த லேடி வேலண்டினாவோட ரிங்கை காமிச்சு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ நான் ஸ்வாட் மாஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு இருப்பான். அவங்களும் நீ எதுக்கட எங்க மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோட கழுத்திலேயே கத்தி வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல நடந்த இன்சிடென்ட்ல நான் தான் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கேன், அதை பத்தி அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த லேடி வேலண்டினாவும் அந்த சிவப்பு முடிட்ட இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த சிவப்பு முடியும் அந்த லார்டு ஒரு டார்க் மெஜிஷியன், அவன் இப்ப செத்துட்டான் அப்படின்னு இருப்பா. அப்புறமேட்டுக்கு அந்த மஞ்ச முடியும் நான் உனக்கு டார்க் மெஜிஷியனை பத்தி இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் இன்னைக்கு உன் கதை முடிய போதுரா அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவும் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா அப்படின்ட்டு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே யங் மாஸ்டர் வாங்க வாங்க, நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், வாங்க இப்படிதான் போகணும். அப்புறம் மாஸ்டர் நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கரெக்டா தானே கொடுத்துட்டு இருக்கிறோம், இப்போ நீங்களே இங்க எதுக்கு வந்துக்கிறீங்க, இங்க இருக்க கூட்ஸ் செக் பண்றதுக்கா அப்படிங்கிறான். இவன் வந்து லூபஸ் அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்தவன், இவனோட பேரும் லூபஸ் ஆட்டங்குது, இவனோட ஃபைட்டிங் டெக்னிக் ரேங்க் 1ல இருக்கு. நம்ம ஹீரோவும் எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி தான் போகுது அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் டே லூபஸ் அந்த கூட்ஸ் எல்லாம் இப்ப மறந்துரு, இப்ப இவனுக்கு மேனர்ஸ்னா என்னன்னு கத்துக்குறா அப்படிங்கிறான். அந்த லூபஸும் மாஸ்டர் சாரி நீங்க இந்த சைல்டு அடிக்க சொல்றீங்களா அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் அந்த லூபஸோட கண்ணத்திலேயே ஒண்ணு போட்டு டே என்ன தைரியம் இருந்தா என்ன எதிர்த்து பேசுவ, ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய்டா அப்படிங்கிறான். அந்த லூபஸும் ஓகே யங் மாஸ்டர் அப்படின்ட்டு எரிக் அப்புறம் டெல்மான் போய் அவனுக்கான ஒரு பாடத்தை கத்து கொடுங்கடா அப்படின்னு அவனோட அல்ல கை 2 பேர்த்த அனுப்புறான். இவனுங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, நம்ம ஹீரோட்ட காசை புடுங்கிறதுக்கு வந்து அடி வாங்கினானுங்களா அவனுங்க தான் இவனுங்க. அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை போய் பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இது அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் பங்காளிங்களா என்ன தெரியல அப்படிங்கிறான். அவனுங்க 2 பேரும் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கோம், எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் வணக்கம்டா மாப்ள எனக்கு காசு கொடுத்தீங்களா ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறான். அவனுங்க 2 பேரும் என்னது நீயா அப்படின்னு கதறானுங்க. அந்த லூபஸ் அப்படிங்கிறவனும் டே எரிக் அப்புறம் டைமன் நீங்க ஏன்டா நின்றுட்டு இருக்கிறீங்க, போய் அவனை அடிங்கடா அப்படிங்கிறான். அவனுங்க 2 பேரும் அந்த லூபஸோட காலை பிடிச்சிட்டு பாஸ் பாஸ் நாங்க தான் சொன்னோம்ல அந்த குட்டிஜா தான், இல்ல இல்ல அந்த குழந்தை இவன் தான் பாஸ், எங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்கணும், நீங்களே இவனை சமாளிச்சியாங்க அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் லூபஸும் நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த லூபஸும் இன்னைக்கு இந்த சைல்டோட கதை இங்கேயே முடிய போகுது, ஏ சைல்டு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஆளுங்க மேல கை வச்சிருப்ப அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல பேசுறான். அந்த மஞ்ச முடியும் ஆமாண்டா அப்படிதான், சீக்கிரமா நீ யாருன்னு காட்டுறா அப்படிங்கிறான். அந்த லூபஸும் சைல்டு இதோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் சாலா என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ண வருவா அப்படின்னு அவன் சின்னதா ஒரு ஹேமர் மாதிரி ஒரு வெப்பன் வாங்கினான்ல, அதை வச்சு அந்த லூபஸை பறக்க விட்டான். அந்த லூபஸ்லாம் ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பறந்து போய் விழுவுறான். அவன் விழுந்த இடத்துல இருந்தே ஒரே புழுதியா கிளம்புது. அவ்வளவுதான், அங்க இருந்த மொத்த கும்பலும் ஷாக்கு. அந்த லூபஸும் மட்டை. நம்ம ஹீரோவும் போஸ் கொடுத்துட்டு அடுத்து யாரு அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்து இவனை எப்படா தோக்கடிச்சான் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த மஞ்ச முடியை பார்த்து டே இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியெல்லாம் கதறிக்கிட்டு டே டே லூபஸ் எந்திரா சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துற அப்படின்னு கதறிட்டு அந்த லூபஸ் கிட்ட போறான். நம்ம ஹீரோவும் என்னது காப்பாத்துறதா, என்கிட்ட இருந்து உன்னை யாராலடா காப்பாத்த முடியும் அப்படின்ட்டு முழு டெவில் மாதிரி நடந்து வரான். அந்த லூபஸ்லாம் என்ன விட்டுடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஷாக்லயே நம்ம ஹீரோவை பாக்குறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோவனை போட்டு பொழந்த பொலையில வாயில இருந்து நுர தள்ளிட்டான். நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, நீங்க 2 பேரும் என்னடா இவ்வளவு ஈஸியா தோத்து போயிட்டீங்க, அப்புறம் அந்த பாஸ் லூபஸ் டே உங்ககிட்ட இருந்து நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா, இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சோகமாயிட்டு அப்புறம் இப்ப அப்படிங்கிறான். அப்ப அந்த டைமோன் அப்புறம் எரிக்கலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மள புதைச்சிருவான் அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அப்புறம் இப்ப உங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறான். அவ்வளவுதான், அவனுங்க 2 பேத்துக்கும் வேர்த்து கொட்டிட்டு இவன் நம்மள என்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம சிவப்பு முடியும் டைனி நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்து இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறா. உங்களெல்லாம் யாரா அடிச்சாங்க, அப்புறம் அது எட்மோனா என்னடா எல்லாத்தையும் போட்டு பொழந்துருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இந்தமா சிவப்பு முடி இங்க நீ என்ன பண்ற அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் என்னது நான் இங்க என்ன பண்றேனா, டே பைத்தியக்காரா உன்னை காணன்னு தான் லேடி ரொம்பவே கவலைப்பட்டாங்க, உன்னை காப்பாத்துறது தான் என்ன அமுச்சு விட்டாங்க, இங்க நீ என்னடா பண்ணி வச்சுக்கிற அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் இந்த நோட்டை வாங்கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன், இதுல இவனுங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துக்கிறாங்க யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இருமா
இரு. அது மட்டும் இல்லாம இதுல ஹியூமன் டிராஃபிக்கை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. அப்புறம் அவனுங்கெல்லாம் என்ன பார்த்து பயந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த எட்மோன் இருக்கான்ல, அவனால எதுவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் நீ கொஞ்சம் பாத்துக்காம அப்படிங்கிறான். அந்த சிவப்பு முடியும், யாரா நீ, இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோ பாக்குறா. அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, இந்த எட்மனை கவுன் ஃபேமிலியில இருந்து அடிச்சு துரத்திட்டானுங்க. அப்புறம் நம்ம லேடி வேலண்டினாவும் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்க மாட்டேங்குது. இது இப்ப தெரிய வந்ததுனால அந்த கவுண்ட் ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் ரொம்பவே அடி வாங்கியிருக்கும். இதுல இருந்து அவங்களோட பேரை கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சிவப்பு முடியும், சாரி மை லேடி அப்படிங்கிறா. நம்ம லேடி வேலண்டினாவும் சிவப்பு முடிக்கிட்ட நீ என்ன பண்ண, அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிவப்பு முடியும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்போ லேடி வேலண்டினாவும் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே தான் சொல்றான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சிவப்பு முடியும் மை லேடி சிரிக்காதீங்க அப்படிங்கிறா. அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் ஒருத்தங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் அனுபவிச்சே ஆகணும். இதை தான் என்னோட அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, இதை நீ மறந்துட்டியா விவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சிவப்பு முடியும் மை லேடி இதைய என்கிட்ட சொல்றீங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறா. அப்போ லேடி வேலண்டினாவும் நீ தானே அந்த எட்மனோட கையும் காலையும் உடைச்ச, அதனாலதான் அவன் பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான், நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துருந்துங்கிற விவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சிவப்பு முடியும் மை லேடி ஓ நீங்க அதை அப்படி நினைச்சிட்டீங்களா, ஆனா நான் தான் அங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னு புலம்புறா. நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் நாம போட்ட ரூட்டு எங்கெங்கயோ போகுது, நம்ம பக்கம் திரும்பலையா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த ஸ்வாட் மாஸ்டரோட யங்கஸ்ட் டாட்டர் அப்புறம் இந்த வாரியர் லேடி இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி இந்த ஊருக்கே தெரியும். ஒரு சில டைம் அக்கா தங்கச்சி மாதிரி அடிச்சுப்பாங்க, இன்னொரு டைம் அம்மா புள்ள மாதிரி குழந்தைத்தனமா நடந்துப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான்டா யூனிக் பேரு. இவங்க மட்டும் ஏதாவது ஒரு சீரியஸான சிச்சுவேஷனுக்கு போனாங்க, அந்த சிச்சுவேஷனே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பண்றது செம்ம காமெடியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு வரான். அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் டைனி இப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க எல்லா நோபல் மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு தப்பை யாராவது செஞ்சுட்டு அதை மன்னிக்க முடியும்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன பனிஷ்மெண்டாவது கொடுப்பாங்க. இவங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். அப்போ அந்த சிவப்பு முடி எந்திரிச்சு மை லேடி அங்க இருக்கான்ல அவன் என்ன குழந்தையா, அவன் பண்றதெல்லாம் பார்த்தா குழந்தை மாதிரியே இல்ல அப்படிங்கிறா. அப்போ அந்த லேடி வேலண்டினாவும் நம்ம ஊலாங்க தூக்கிட்டு ஊலாங்க உன்னோட ஓனர் எப்பவுமே கரெக்டா இருப்பான், இவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத ஊ அப்படின்ட்டு என்னது ஊவா, இவனோட பேரை ஃபுல்லா கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால இனிமே இவனை ஊ அப்படின்னு கூப்பிட போறான் அப்படின்ட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கா ஊ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் லேடி வேலண்டினா கிட்ட இப்ப நடந்ததுக்கெல்லாம் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா, அப்படி இல்லைன்னா எதிரியாவது பிளேம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் நான் இந்த பிளாக் ஹேரை வச்ச சைல்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவன் தான் இந்த பிலிப்ஸ் எஸ்டேட்ல இருந்த அண்டர் வேர்ல்டு ஆர்கனைசேஷனை மொத்தமா அழிச்சு அங்க இருந்த அப்பாவி மக்கள்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டானா. அப்புறம் அது மட்டும் இல்லாம எட்மனை பத்தியும் நீ தான் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்க, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லேடி வேலண்டினாவும் டே நல்லா கேட்டுக்கா, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிடு புரிஞ்சுச்சா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே மை லேடி அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க, அந்த குதிரை வண்டி மூவ் ஆகல நின்னுருச்சு. அப்போ லேடி வேலண்டினாவும் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்க ஒரு சோல்ஜரும் மை லேடி இங்க ஒரு எல்ஃப் நம்ம கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். அவங்க 3 பேரும் இப்போ நீ என்ன சொன்ன எல்ஃபா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு வண்டியில இருந்து இறங்கி வராங்க. அப்ப அந்த எல்ஃபும் உங்க லீடர் கிட்ட என்ன இன்ட்ரோ பண்றதுக்கு அனுமதிக்கிறீங்களா அப்படின்ட்டு என்னோட பேரு இர்னே, நான் இந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சர்வெண்ட், உங்களோட டிராவல்ல நான் ஜாயின் பண்ணிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சிவப்பு முடியும் ஓ எல்ஃப்லாம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு வாயை பலந்து பார்த்துட்டு இருக்கிறா. நம்ம லேடி வேலண்டினாவும் என்னது எல்ஃபா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த எல்ஃப், இது 5 சர்க்கிள் டார்க் மெஜிஷியனா, இதுக்கு முன்னாடி இந்த எல்ஃப் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்பவே அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்ஃப் இனம் உருவானது ஒரு ஃபேரியோட இனத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்ஃப் இனம் கிங்டம் வந்து வெஸ்ட் சைடுல லொகேட் ஆயிருக்கு. இவங்களை பார்க்கறதே ரொம்ப ரேரு, எப்பயாவது ஒரு டைம் அந்த அஸ்ரைன் எம்பையரோட சென்டர் ஈஸ்ட் ரீஜன்ல இவங்களை பார்க்கலாம். நிறைய மக்கள் வந்து இந்த எல்ஃபை பார்க்கறதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த எல்ஃப் எல்லாருமே பிறக்கும் போதே டேலண்டோட பிறந்து ஒரு ஸ்பிரிட் மேஜ் ஆவாங்க. அப்புறம் இங்க இருக்க எல்ஃப் எல்லாருமே கைண்ட் ஹார்ட்டட் அப்புறம் இன்னசென்ட் எல்ஃபா தான் இருக்கும். ஆனா இங்க இருக்க எல்ஃப் இதுவும் 5 சர்க்கிள் ஹை ரேங்கிங் டார்க் மேஜ் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துருக்கான். அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் அப்படின்னா நீங்க வேலண்டினோ டெரிட்டரியை தாண்டி அந்த நார்த் சைட்ல இருக்க வேர்பீஸ்ட் கிங்டத்துக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த எல்ஃபும் நீ அஸ்ரைன் எம்பையர்ல இருந்த
இருந்துட்டு உனக்கு அந்த வேர் பீஸ்ட் கிங்டத்தை பத்திலாம் தெரிஞ்சிருக்கா? அப்புறம் இந்த எம்பையர் அப்புறம் வேர் பீஸ்ட் கிங்டம் இது ரெண்டும் ஒத்து போவாதுன்னு கூட உனக்கு தெரியுமா அப்படிங்கிறா. அப்ப நம்ம லேடி வேலண்டினாவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க இவ்வளவு தூரம் தனியா டிராவல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த எல்ஃபும் ஆமா இது என்னோட ட்ரைனிங், நான் இந்த உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒவ்வொரு எம்பையர்ல இருக்க ஸ்டோரி நான் கேட்பேன் அப்படிங்கிறா. அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் எனது ட்ரைனிங் நான் சொன்னீங்க அப்படின்னா நீங்க அந்த எவின் கிங்டத்துல ஒரு ஹை ரேங்கிங் வாரியரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த எல்ஃபும் ஆமா இத பத்தி உனக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா, அந்த ஸ்பிரிட்டோட ஓனர் நீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் பரவாயில்ல நீங்க பார்த்த உடனே இது ஸ்பிரிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, இந்த ஸ்பிரிட்டோட ஓனர் இந்த சைல்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எல்ஃபும் நான் கேள்விப்பட்ட மாதிரி இங்க நிறையவே ஹியூமன் ஸ்பிரிட் மேஜ் இருக்காங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், இல்ல தெரியாம கூட இருக்கலாம், இவளுக்கு நான் ரொம்ப பில்டப் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இத பண்ணா தெரிய போகுது அப்படின்னு பாக்குறதுக்கே பால் டப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்னது எல்ஃபா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு எல்ஃபை நேர்ல பார்த்ததே இல்ல அப்படின்னு பக்காவா ஆக்ட் பண்ணிட்டு இவ கூடலாம் நம்மளால சண்டை போட முடியாது, அதனால இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவன் ஏதோ பிளான் போடுறான். அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் சிவப்பு முடியும் ஷாக் ஆயிட்டு நம்ம சிவப்பு முடியும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு டி என்னடா பண்ற அமைதியேறா அப்படின்னு எடுக்கிறா. நம்ம லேடி வேலண்டினாவும் டைனி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நான் தனியா விளையாட போறது இல்லை அப்படின்ட்டு எப்படியோ நம்ம அதிர்ஷ்டம் இவளுக்கு ஊலாங்கோட அபிலிட்டிஸை பத்தி எதுவும் தெரியலையாட்டுங்குது. அப்படின்னா ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பிரிட்டோட எபிலிட்டிஸ் தெரியுமா அப்படின்ட்டு இவளால எப்படிதான் இவ்வளவு மேஜிக் பவரை மறைச்சு வச்சிருக்க முடியுதுன்னு தெரியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த எல்ஃபும் என்னால இங்க எல்லா மேஜிக்கும் யூஸ் பண்ண முடியாது, நீங்க விருப்பப்பட்டா ஒரு சில மேஜிக் யூஸ் பண்றான் அப்படின்ட்டு அவளோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் என்னது இவளோட பாடியில இருக்க மானாவை யூஸ் பண்றாளா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இங்க இருக்கவங்க கிட்ட மட்டும் நான் இதை கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணல, என் கதை முடிஞ்சு நான் மட்டும் தனியா போய் மாஸ்க் காட்டுறேன் அப்படின்னு இந்த இடத்துல தமாசாகி சாவ விரும்பல, அதனால நாங்க எல்லாரும் டீமா தான் செயல் பண்ணோம். இப்ப எங்க கிட்ட 12 சோல்ஜர்ஸ் 3rd ரேங்க்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு 4th ஸ்டேஜ் பிளேடு யூசர், அப்புறம் அந்த எல்ஃப் கிட்ட 5 சர்க்கிள் டார்க் மேஜிக் இருக்கு. அந்த மேஜிக் சர்க்கிளை கம்பேர் பண்ணும்போது எங்க மானா யூசரோட ஸ்டேஜும் சிமிலர் தான். அந்த 5 சர்க்கிள் டார்க் மேஜ் நாங்க தோக்கடிக்கணும் அப்படின்னா அதோட ஒரு ஸ்டேஜ் அதிகமா இருக்க மானா யூசர் வேணும், அப்படி இல்லனா ஒரு ஸ்டேஜ் கம்மியா இருக்க 5 பேர் வேணும். அதுவே ஒரு 2nd ஸ்டேஜ் மானா யூசர் இந்த 5 ஸ்டேஜ் மேஜ் தோக்கடிக்கணும்னா 100 2nd ஸ்டேஜ் மானா யூசர் வேணும். அதனால நாம கப்பு சிப்புன்னு பிளான் மட்டும் போட்டு எல்லாத்தையும் லீட் பண்ணா போதும், நாங்க மட்டும் எந்த ஒரு பிளானும் இல்லாம இவளை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா எங்க எல்லாத்தோட கதையும் முடிச்சிருவா. அதனால ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பனும் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஊலாங்கும் நம்ம லேடி வேலண்டினாவோட கையில இருந்து நம்ம சிவப்பு முடியோட கைக்கு ஜம்ப் பண்ணி சிவப்பு முடியோட விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்போ நம்ம லேடி வேலண்டினாவும் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. நம்ம சிவப்பு முடியும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல்ஃபும் என்ன ஒரு கியூட் லிட்டில் ஸ்பிரிட், நான் கொஞ்ச நேரம் அதுகிட்ட விளையாண்டா கூட ஆகும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஊலாங்க வாங்கி ஓ நீங்க ஊலாங்க தூக்கணுமா அப்படின்னு கேக்குறான். அந்த எல்ஃபும் இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அட எந்த பிரச்சனையும் இல்ல இந்தாங்க அப்படின்ட்டு நம்ம ஊலாங்க கொண்டு போறான். அந்த எல்ஃபும் இந்த மாதிரி ஒரு கியூட் ஸ்பிரிட்டை நான் தூக்குறது எனக்கு கிடைச்ச ஒரு லக்கு தான், அதனால ஹே கியூட்டி இங்க வா அப்படின்னு நம்ம ஊலாங்க கூப்பிடுறா. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நம்ம ஊலாங்க அவனோட ஸ்பிரிட் ஃபார்முக்கு மாதிரி அந்த எல்ஃப் அட்டாக் பண்றான், நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றான். அந்த எல்ஃபும் பேரியரை போட்டுட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறா. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.